சாஹிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகமது சாஹிப். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. அதற்கு முன்னாடியே ஆட்சி மாற்றம் வரப்போகுது. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் பயங்கரமாக சர்வே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் பரபரப்பு செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அதன் உண்மைத்தன்மை என்ன, அவங்க சொல்லக்கூடிய டேட்டா எப்படி இருக்கிறது என்பதற்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லுவோம். இது சம்பந்தமாக சட்ட ரீதியான விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது, அதுபோல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னென்ன வரைமுறைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது. இப்போ ப்ரீ போல் எக்ஸிட்லாம் சொல்ல முடியுமா, ப்ரீ போல் சர்வேயை வைத்துக்கொண்டு எதுவும் முடிவு எடுக்க முடியுமா, உண்மை நிலவரம்தான் என்ன அப்படிங்கிறத வெல்லப்போவது யார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் போட்டு டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கு இல்லையா, அது குறித்த ஒரு காணொலி தான், சுருக்கமான காணொலி. முழுமையாக அதை பாருங்கள். வெல்லப்போவது யார் 2026 இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் பல மண்டலங்களாக பிரிக்கிறாங்க சர்வே ரிப்போர்ட்டில். தமிழ்நாட்டுடைய 234 தொகுதிகள்லையும் வடக்கு மண்டலம், கொங்கு மண்டலம், டெல்டா மண்டலம், தென் மண்டலம், சென்னை மண்டலம், இப்படி 5 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் என்னென்ன தொகுதிகள் இருக்கிறது, அதில் பிரதான கட்சியில் இருக்கக்கூடிய திமுக எத்தனை தொகுதிகளில் வரும், அதிமுக எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறும், இழுபறி எத்தனை தொகுதி அப்படிங்கிறத சொல்லி மற்றவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்ல வருதுன்னா, எல்லா எக்ஸிட் போலில் ப்ரீ போல் அனலைசிஸ், ப்ரீ போல் அதாவது எலெக்ஷனுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் 3வது அணி இல்லை. எந்த கருத்து கணிப்புலேயும் 3வது அணி இல்லை, 4வது அணியும் இல்லை. 2 அணிக்கு தான் ஃபைட்டு அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆக யாருக்கு இந்த எலெக்ஷன் கண்டெஸ்ட் ஆகுதுன்னா, திமுகங்கிற அணிக்கும் அதிமுகவுக்கும் தான் நேரடியான போட்டி. இதில் விஜயும் இல்லை சீனில், தாவேக்காவும் சீனில் இல்லை, நாம் தமிழர் கட்சியும் சீனில் இல்லை என்று தான் சர்வே ரிப்போர்ட் சொல்கிறது. நாம் தமிழர் கட்சி, தாவேக்காவுடைய தொண்டர்கள் எந்த மனநிலைமையில் அது அணுகலாம் நமக்கு தெரியவில்லை. அந்த கருத்து கணிப்பு வெல்லப்போவது யார், ஆட்சி மாற்றம் வருதா, நாங்கள் பயங்கரமாக சர்வே எடுத்துட்டோம்னு சொல்லக்கூடிய அனைத்து ஊடகங்களுடைய அந்த டேட்டா ரிப்போர்ட்டை நம்ம கையில் வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வடக்கு மண்டலத்தில் சற்றொப்ப 53 தொகுதி இருக்கிறது. ஏற்கனவே திமுக அங்கே வடக்கில், அதாவது பார்த்திங்கன்னா விழுப்புரம், திருவள்ளூர், சென்னை அந்த பகுதி ஃபுல்லாக திமுக கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கிறது. 26 தொகுதியை இப்போ வெல்ல போகிறார்கள். அதிமுக 16 வெல்ல போகிறார்கள். 11 தொகுதி இழுபறி என்று சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு 0, யாரும் கிடையாது. கொங்கு மண்டலம், அதிமுகவுடைய பலம் புரிந்த கோட்டைன்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்தில் திமுக 18, அதிமுக 38, இழுபறி 5, மற்றவை 0. டெல்டா மண்டலம் 46 தொகுதியில் இருக்கிறது. திமுக 31, அதிமுக 8, இழுபறி 7. தென் மண்டலம் சவுத்து, மதுரைக்கு கிழக்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், இந்த மாதிரி ஏரியாக்களில் தென் மண்டலத்தில் 58 தொகுதி இருக்கிறது. இதில் திமுக 22, அதிமுக 25, திமுக 3 தொகுதி கூட, இழுபறி 11 என்று போட்டிருக்கார்கள். சென்னை மண்டலம் 16 தொகுதிகள் உள்ள சென்னை மண்டலத்தில் 8 திமுக, 3 அதிமுக, இழுபறி 5 என்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க நம்ம கேட்குறோம். 234 தொகுதிகள் இருக்கிறது. ஒரு தொகுதிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 2-2.5 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வைங்க. எத்தனை வாக்காளர்கிட்ட நீங்கள் பேசுனீங்க, எப்படி இந்த சர்வே நீங்கள் எடுத்தீங்க, இங்கே ஒரு முடிவு இருக்குது இல்லையா. எத்தனை நாள் இந்த சர்வே எடுத்தாங்க, ஒரு 3000 பேர், ஒரு 5000 பேர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எப்படி இந்த முடிவுக்கு நீங்கள் வந்தீங்க? மார்க்கெட்டுக்கு போனீங்களா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கேட்டிங்களா, அரசு அதிகாரிகிட்ட நீங்கள் பேசுனீங்களா, பொதுமக்கள்கிட்ட நீங்கள் டீ கடை பெஞ்சில் உட்காந்து கருத்து கேட்டிங்களா, எந்த மாதிரியான கருத்தை நீங்கள் கேட்டுறீங்க? அரசு ஊழியர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? பெண்கள் எந்த வகையான ஏஜ் குரூப்பில் உள்ள பெண்களெல்லாம் நீங்கள் பார்த்து பேசுனீங்க? எந்த தரவுகளும் இல்லை. ஆனால் ஃபிகர்ஸ் மட்டும் போடுறாங்க. அப்போ சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது இது முழுக்க ஒரு ரிலையபிள் ரிசோர்ஸ் கிடையாது. இதனால் ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது அதை பெரிய தமாசனை தெரியுமா, ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒரு சர்வே ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதலாவது வாக்கு செலுத்த போகிறாங்களே 18 வயது பூர்த்தியாகி, அவங்களில் 39%
யாருக்கு வாக்களிக்க போகிறாங்களா? விஜய்க்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. 39% விஜய்க்கு. எத்தனை லட்சம் வாக்காளர் ஆகிவிட்டது? அதில் 23% வந்து திமுகவுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் யார் கணக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? இத்தனை லட்சம் பேர் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோன்னு யார் 39% விஜய்க்குன்னு எப்படி முடிவுக்கு வந்தாங்க? எந்த தரவுகளும் இல்லை. சென்னை எடுத்துக்கிறீங்களேன். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு, வேளச்சேரி, விருகம்பாக்கம், வில்லிவாக்கம், தியாகராஜ நகர் முக்கியமான தொகுதிகள். 16 தொகுதி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுக வந்து 2021 வந்து மேக்ஸிமம் வெற்றி பெற்றார்கள். இப்போ அந்த தொகுதியெலாம் வேளச்சேரி அதிமுக இருக்காங்க, விருகம்பாக்கம் அதிமுகங்கிறாங்க, தியாகநாயகர் அதிமுகங்கிறாங்க, 1000 வரைக்கும் வந்து இழுபறிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? இப்போ மயிலாப்பூர் வந்து இழுபறிங்கிறாங்க, பெரம்பூர் வந்து திமுக வருங்கிறாங்க, ராயபுரம் இழுபறியா, சைதாப்பேட்டை திமுக, திருவிக நகர் திமுக. யார் சொன்னா? நீங்கள் வந்து போல் நடத்துனீங்களா? அப்போ இப்படிலாம் பார்க்கும்போது கடைசியில் என்ன சொல்கிறாங்க? தற்போதைய சூழல் அடிப்படையில் 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கு எவ்வளோ தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு என்று நாங்கள் பார்த்தோம். அதில் திமுகவுக்கு 105 தொகுதி வருது, அதிமுக 90 தொகுதிகள் வருகிறது, நாம் தமிழருக்கு 0, தாவேகாக்கு 0. ஆனாலும் இழுபறியில் இருக்கக்கூடிய 39 தொகுதியில் 39 தொகுதி இழுபறியாம். திமுகவுக்கு 105, அதிமுகவுக்கு 90. அந்த இழுபறி 39ல் திமுகவுக்கு 25, அதிமுகவுக்கு 14. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, தொகுதிகள் ரீதியாக மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கிறது. மதுரையில் பாதி வந்து திமுகவுடைய கையை விட்டு போய்விட்டதுங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லுகிறாங்க. இது எல்லாம் பரபரப்பு நியூஸ்களுக்கு அன்றைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்காக வந்து சரி வருமே தவிர இது வந்து முக்கியமான ஒரு எந்த விதமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தாது. இது சும்மா இந்த வார் ரூம் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான பரபரப்பு தகவலை சொல்கிறாங்க. உதாரணமாக தூத்துக்குடி எடுத்துக்கிறேங்க. தூத்துக்குடி மாவட்டம் இதில் பார்த்தீங்கன்னா 6 தொகுதி சட்டமன்ற தொகுதியை உள்வாங்கினது. நம்ம தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி இந்த 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சற்றப்ப 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டாப் டு பாட்டம் சர்வே எடுத்திருக்கோம். எப்படிப்பட்ட சர்வே? கிட்டத்தட்ட 2.5 வருஷம் களமாடி கொண்டிருக்கிறோம். மதுரைக்கு தெற்க மக்களுடைய பல்ஸ் என்ன, எத்தனை பூத்து வாரியாக எவ்வளோ இருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லா தொகுதிகள் இருக்குது, ஒவ்வொரு தொகுதியில் உள்ள காஸ்ட் பேஸ் உடைய ரேஷியோ என்ன, யார் இப்போ வந்து அமைச்சர்களாக யார் இருக்கிறாங்க, இப்போ சட்டமன்ற உறுப்பினராக யார் இருக்காங்க, அந்த தொகுதிக்கு செய்த பணிகள் என்ன, எதுலெல்லாம் லேகாக இருக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது, மக்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க, எல்லாம் டாப் டு பாட்டம் நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் கருத்து கணிப்பீடு வெளியிடக்கூடியவங்க வந்து யாருக்கிட்டையும் கருத்து கேட்ட மாதிரி தெரியலையே. நமக்கு இந்த 30 தொகுதிகளில் நம்ம வந்து நண்பர்களோடு சேர்ந்து களமாடி கொண்டிருக்கும் போதே நமக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 வருஷம் அந்த மக்களாக இருந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதில் சொல்கிறாங்க கோயில்பட்டி அதிமுகவுக்கு போகுங்கிறாங்க. ஏன்னா அங்கே முன்னாள் அமைச்சர் இருக்கிறான்னு சொல்கிறார்கள். ஓட்டப்பிடாரம் இழுபறின்ட்டாங்க. திமுக கிடையாது, அதிமுக கிடையாதுங்கிறாங்க. சிறுவைகுண்டம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் இது வந்து திமுகன்னு போட்டிருக்கிறாங்க. விளாத்திக்குளம் அதிமுகன்னு போட்டிருக்காங்க. திருச்செந்தூர் தொகுதி வந்து எங்களுடைய தொகுதி. யாருக்கிட்ட வந்து கேட்டீங்க? திருச்செந்தூர் தொகுதி நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? அது இன்னும் 8 மாதம் இருக்குது. நிலைமைகள் இப்போ நீங்கள் கரண்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்ஸ் தான் இருக்குது. நிறைய திட்டங்களில் வந்து மக்கள் அதிருப்தியில் இருக்குதா நீங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் போய் நீங்கள் மைக்கை நீட்டிங்கன்னா இப்போ ஆளக்கூடிய திமுகவுடைய தோழர்களே என்ன செய்வாங்க, குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இதை வைத்துக்கொண்டு எலெக்ஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அமைச்சருடைய தொகுதி தான். தூத்துக்குடி தொகுதி எடுத்துக்கிறீங்க. கீதா, அமைச்சர் கீதா அக்கா இருக்கிறாங்க, சிறந்த தொகுதி தான். ஒரு ஆள்கிட்ட நீங்கள் மைக்கை நீட்டினீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 10 பேர் அமைச்சர் சூப்பர்ன்னு சொல்லுவாங்க, 10 பேர் அமைச்சர் சூப்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அமைச்சர்களுக்குன்னு எதிர்கோஷ்டி இருக்கும் இல்லையா, அது கட்சிக்குள்ளே இருக்கும்ல. அப்போ இதை வைத்துக்கொண்டு வெற்றி தோல்வியை நீங்கள் எப்படி வந்து தீர்மானிப்பீங்க? இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தோராயமான ஒரு கணக்கு என்று சொல்ல முடியுமே தவிர இது துல்லியமான ஒரு கணக்காக இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாது. ஆட்சி மாற்றம் வருகிறது, அதிர்ச்சி என்றுலாம் என்ன செய்ய முடியாது, நீங்கள் போட முடியாது. இதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெளிவான வரைமுறையை கொடுத்துருக்கு. நீ இந்த ப்ரீ போல் அனாலிசிஸ் சர்வேன்னு சொல்லி மக்களை வந்து என்ன செய்யாதீங்க, மைண்ட் மேப்பிங் பண்ணாதீங்க. மக்கள் சாதாரணமாக யதார்த்தமான நிலையில் யாருக்கு என்ன ஆட்சி வேண்டும், யார் தனக்காக உழைப்பவர்கள் என்பது மக்களுக்கு தெரியும். அவங்க யதார்த்தமாக வந்து வாக்கு செலுத்தட்டும் என்று சொல்கிறது. செக்ஷன் 126A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி அது என்ன சொல்லுது, ப்ரோஹிபிட்ஸ்
conduct publication and dissemination of exit poll during the period notified by the election commission. எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்கள் சொல்லிட்டாங்கன்னா அதில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, எக்ஸிட் போலாக நடத்தாதீங்க. திஸ் இன்க்ளூட் போத் எக்ஸிட் போல் அண்ட் த ரிசல்ட். அது எக்ஸிட் போலாக இருந்தாலும் சரி, அந்த ரிசல்ட்டை பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வந்து பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறது. வயலேஷன்ஸ் ஆர் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 years ஆர் ஃபைன். 2 வருஷம் வந்து என்ன செய்யும், அவங்களுக்கு வந்து சிறை உடைய தண்டனை அறிவிக்கப்படுங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஈஸியாக என்ன சொல்லுதுன்னா, அது வந்து ஒப்பீனியன் போலையோ பேன் பண்ணலை. ஆனால் என்ன சொல்லுதுன்னா, பட் இட் ஹேஸ் இஷ்யூட் சம் கைட்லைன்ஸ். நீங்கள் இந்த அடிப்படையில் வேணால் நீங்கள் விட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மத்திய தரத்தில் சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் எக்ஸிட் போலு ப்ரீ போல் அனலைசிஸ்லாம் செய்கிறாங்க. இந்த பாஸ்ட் ECI ப்ரொப்போஸ் அ பேன் ஆன் ஒப்பீனியன் போல்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டில் எண்ட் ஆஃப் போலிங், பட் திஸ் ஹேஸ் நாட் பீன் அக்செப்டட் பை த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு வாத பிரதிவாதம் ஆச்சு. என்னென்னா, ஒரு எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த தேதியிலேருந்து எந்த விதமான சர்வேயோ எந்த விதமான போலிங் ரிசல்ட்டோ என்ன செய்யக்கூடாது, எந்த பத்திரிகையும் எந்த ஊடகங்களும் எந்த கட்சியும் வெளியிடக்கூடாது என்பதை வந்து தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அதை பார்லிமெண்ட்டில் பெரிய வாதப்பிரதமாக தான் ஆயிடுச்சு. உங்களுக்குலாம் அது தெரியும் உங்களுக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா, மீடியா ஹவுஸ் வந்து என்ன செய்யணும், டிஸ்க்ளோஸ் த மெத்தடாலஜி, சாம்பிள் சைஸு, ஸ்பான்சரிங் ஏஜென்சி, மார்ஜின் ஆஃப் எரர்ஸு, சப்மிட் காப்பீஸ் ஆஃப், அது எல்லாமே ECI சம்பந்தமான எல்லாத்தையுமே அந்த மீடியா வந்து ஓப்பனாக நீங்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்ல வேண்டும், இதுதான் ரிசல்ட்டு, நாங்கள் சொன்னது தான் தரவு சரிங்கலாம் என்ன செய்ய முடியாது, நீங்கள் சொல்ல முடியாதுங்கிறத சட்டமாக போட்டிருக்கிறாங்க. எக்ஸிட் போல வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான், அது கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் தான். ஆனால் திஸ் ரைட் இஸ் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் பல்வேறு தீர்ப்புகளின் வாயிலாக சொல்லியிருக்கிறது. 2003 அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், எங்களுக்கு பேச்சுரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஆட்சி மாற்றம் வருகிறது, பயங்கரமாக வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு EPS தான் முதலமைச்சர் வருகிறாருன்னா அது அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது, நீ அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, எது ஃபேக்டை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்கிறது. மீடியா கைட்லைன்ஸ் கேசஸ் நிறைய இருக்குது. இது சம்மந்தம் ஆர்டிக்கல் 19 ஆஃப் 1 ஆஃப் ஏல பார்த்தீங்கன்னா எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, லிமிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிறைய மீடியாக்கள் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் மீடியா அதுக்கான வரைமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ரீசனபிள் ரிப்போர்ட்டிங், அவாய்டிங் மிஸ்லீடிங் சர்வேஸு, டிஸ்க்ளோசிங் சர்வேஸ் மெத்தட் ஆஃப் ஸ்பான்சர்ஸு, இதையெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு சர்வே வெளியிடுறீங்களா, என்னென்ன தரத்தில் இருக்க வேண்டும், அதில் எந்த விதமான பொய் செய்திகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கு. நிறைய இந்த மாதிரி லா மினிஸ்ட்ரி இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பெனால்ட்டிஸ், இதெல்லாம் சட்டம் செய்யாமல் ஒம்பாட்டு நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா 2 வருஷம் சேர்த்தனே 2 வருஷம் நீங்கள் உள்ளே போக வேண்டி இருக்கும் என்பதையெல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த நிலையில்தான் இன்றைக்கு ஊடகங்கள் பார்த்தீங்களா, ஆட்சி மாற்றம் பயங்கரமான அதிர்ச்சி என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்ன அதிர்ச்சி நடக்கப்போ எனக்கு தெரியவில்லை. இன்னுமே கூட்டணிகள் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகவில்லை. இருக்கிற கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது. அதிமுக வந்து பிஜேபியும் தான் எதிர்கூட்டணியாக இருக்கிறது. அதில் வந்து பெரிய அளவுக்கு அவங்க இன்னும் சிங்க்ரனைஸ் ஆன மாதிரி தெரியல. அதிமுக பிரச்சாரத்தில் பெரிய அளவுக்கு பாஜகவுடைய நிர்வாகிகள்லாம் நம்ம பார்க்க முடியவில்லை. தொண்டர்கள் மத்தியில் 2 பக்கமே பெரிய மெர்ஜான மாதிரி தெரியவில்லை. குறிப்பாக அண்ணாமலை போன்ற அதிமுகவுடைய முன்னாள் தலைவர், தமிழ்நாடு தலைவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடியார் வந்து எங்களுக்கு என்ன இல்லை, சிஎம் கேண்டிடேட் கிடையாது, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் கிடையாதுன்னு ஓப்பனாக சொல்கிறாரு. என்னுடைய தலைவர் அமித்ஷா சொன்னதுக்கு முரணாக நான் பேச மாட்டேன், அதிமுக கூட்டணி ஆட்சி தான் வரும், எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் வந்து எங்களுடைய பாஜக பங்கு வைக்கும், அப்படி தான் அமித்ஷாஜி சொல்லியிருக்கிறாரு, அதற்கு முன்னாடி நான் பேச மாட்டேன் என்றெல்லாம் இப்படி சொல்லும்போது எப்படி அதிமுக பாஜக கூட்டணி வந்து எப்படி மெர்ஜாக இருக்கிறது? இன்னும் 8 மாதம் இருக்குது, பார்க்கலாம். அதனால் இந்த ப்ரீ போல் அனலைசிஸ்லாம் வந்து ஒரு எந்த விதமான ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரையும் இப்போ பண்ண முடியாது.
இப்போ இருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் ஒரே கூட்டணிக்கு அங்கே வைக்குமா சிதறுமா இன்னும் ஒரு மூன்றாவது அணிமை அமையுமா என்பதே இந்த நிலையில் சொல்ல முடியாது. டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் நிலைமை. இந்த 2025 டிசம்பர் வரைக்குமே எதுவுமே திட்டமாக சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். எனவே இது போன்ற அனாலிசிஸில் கொண்டு வந்து அந்த அமைச்சர் தோற்கப் போகிறார், இந்த அமைச்சர் ஜெயிக்கப் போகிறார், இதில் இந்த தொகுதியில் இப்படி தான் வருகிறது என்பதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு தான். அந்த மீடியாக்களுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறதே இல்லாமல் கள நிலவரம் இல்லை என்பதை இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன செய்கிறோம், சாஹிப் டாக்ஸ் ஊடக நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இது போன்ற காணொலிகளை உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோக்களை அறிமுகப்படுத்துங்கள். இணைந்திருப்போம். நன்றி.